நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உலகநாதா, உலகநாதா, என்னப்பா ஏன் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஆஸ்பத்திரிக்கு போகலையா? அக்கா, நானும் 4 நாளா தம்பியை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரு முகமே சரியில்லை, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இத பாருங்க தம்பி, அம்மா உங்களை நம்பிதானே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நாங்க தீர்த்து வைக்கிறோம். ஏன்பா, சாந்தி ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? இல்லையே, காலையில இருந்து அவ ரூம்ல இருந்து வெளியிலயே வரலையே. அக்கா, கோமதி தான் தம்பியோட ஆஸ்பத்திரிக்கு போய் 10 பேருக்கு முன்னால அவமானப்படுத்திருப்பான். அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், சாந்திய உடனடியா தலை முழுக்கி வெளியே அமிச்சிருங்கன்னு. நீங்க கேட்கலையே. சும்மா இருடி. உலக, பாப்பா வா, பாப்பா உள்ளவா. என்னப்பா, என்னன்னு சொல்லுப்பா. அம்மா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் பொண்ணு என்கிட்ட கிடைச்சிருக்கா. இப்பதான் நான் அவகிட்ட பேச பழக ஆரம்பிச்சிருக்கேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு அப்பா யாருன்னே தெரிஞ்சிருக்குமா. நான் சூர்யாவை பார்க்கணும்னா கூட அவ ஸ்கூலுக்கு போய் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 நாள் முன்னாடி ஸ்கூலுக்கு போய் அவளை பார்க்க போயிருந்தமா, வள்ளி தடுத்துட்டா. இன்னைக்கு காலையிலயும் நான் சூர்யாவை பார்க்க ஸ்கூலுக்கு போனேன். வள்ளிதான் கூட்டிட்டு வந்தா. சூர்யாவை மறைச்சி ஸ்கூலுக்குள்ள அமிச்சிட்டாமா. நான் ஏன்னு வள்ளிக்கிட்ட கேட்டேன். அதுக்கு நான் அவ அண்ணனே இல்லைன்னு சொல்லிட்டா. நான் சூர்யா கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு அன்வர் சொன்னதா சொல்றா. இதுக்கு மேல நான் ஏதாவது செஞ்சா புள்ள பிடிக்கிறவன் அது இதுன்னு அவமானப்படுத்துறாமா. அவளுக்கு அன்வர் தான் அண்ணன்னு சொல்றாமா. என்னது, அந்த லூசு அவன அண்ணன் சொன்னாளா? உன் பொண்ணு நீ பார்க்க கூடாதுன்னு அந்த கபூதி சொன்னானாமா? அக்கா, அந்த அன்வர் யாரு? அவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்மதம்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஊர்ல இருந்து 4 பேரை கூட்டிட்டு வந்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என்ன சொல்றீங்க? ஏதாவது விவரமா தான் பேசுறீங்களா? இப்பதான் நான் என் பொண்ணு கூட சேர்ந்திருக்கேன். அவளை எப்படி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த சமயத்துல ஏதாவது விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாதீங்க. அம்மா, அண்ணாமலை சும்மா இருந்தா கூட அன்வர் தாமா பிரச்சனை பண்றான். ஆமாமா, போன வாரம் நடந்த ஒரு விஷயத்த நீ வேதனைப்படுவன்னு உன்கிட்ட அதை மறைச்சிட்டமா. என்னப்பா? அன்னைக்கு காலையில நான் ஜாகிங் போயிருந்தப்போ அங்க அன்வர் என்ன பார்க்க வந்திருந்தாமா. கார் கிட்ட வந்து என் சட்டையை பிடிச்சி என்கிட்ட சண்டை போட்டாமா. ஆனா நான் விடல. உன் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு திமிரா? யாரா அவன்? அம்மா அப்பா இல்லாத அனாதை. அந்த அண்ணாமலை போடுற பிச்சை சோத்தை தின்னுட்டு அந்த வீட்டையே சுத்தி வர்ற நாய். அவனுக்கு போய் நம்ம பயந்துட்டு இருக்கிறதா? இத பார், நாளைக்கு நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போறோம். சூர்யாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். அன்வர் இல்ல, அண்ணாமலை இல்ல, யார் நம்மளை என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். அக்கா வாங்க, நானும் வரேன். வேண்டாண்டி, நீ வீட்லயே இருந்து அந்த லூச பாத்துக்க. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். வா உலக, வா உள்ள வா. வாப்பா. Thank you. ஏய் சுரேஷ்,
இது வரைக்கும் 10 பலூன் ஊதி 8 பலூன் உடைச்சிருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எப்போ பர்த்டே பார்ட்டி ஆரம்பிச்சு எப்போ முடிப்ப? நீ சீக்கிரமா முடிச்சாதானே நான் சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும். டெய்லி லேட்டா போனா எங்க அம்மா திட்டும். ஜீவா வந்துட்டுமே, வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். ஜீவா கரெக்ட் அட்ரஸ் கொடுத்தியா? அவ சீக்கிரமா வந்தாதானே நான் சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும். இல்லப்பா, நானே அவளை கூட்டிட்டு வரதா சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு போய் பார்த்தா அவ கிளம்பிட்டா. ஐ திங்க் அவ ஏதோ எனக்கு பெரிய gift கொண்டு வரான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவ வந்துட்டோம். ப்ளீஸ் மானசா, கொஞ்சம் சீக்கிரம் முடியே. சரி சரி, நீ அழுவாத. ம். ஆமா, உனக்கு எவன் முடி வெட்டினா? ஏய், வாங்க ஜீவா, வாங்க. என்ன ஜஸ்ட் ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயத்தை கேட்டு போயிடலாம். ஓகே? இல்லை, மானஸோட பர்த்டே பார்ட்டிக்கு போனோம், அதான். ஐயா, அந்த செம்மக்கி புராணத்தை விடவே மாட்டீங்களா? இந்தாங்க, ஃபோன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லுங்கள். வரமாட்டேன்னா என்ன காரணம் சொல்கிறது? காரணமா இல்லை, பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஐயோ, அது தப்பு இல்லையா? ஐயோ, என்னங்க உங்கள் பாட்டி உயிரோட இருக்காங்களா? இல்லை இல்லை, அப்புறம் என்ன, செத்து போன பாட்டியை இன்னொரு தடவை சாவடிக்க தப்பே இல்லை. இந்தாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஐயோ, சொல்லுங்க ஜீவா. ஹலோ மனசா, நான் ஜீவா பேசுகிறேன். சாரி மனசா, என்னால் இன்னைக்கு பார்ட்டிக்கு வர முடியாது. அது ஒரு ஸ்மால் பேட் நியூஸ். ஏன் பாட்டி இறந்துட்டாங்க. அது இப்போதான் எனக்கு நியூஸ் வந்தது. சாரிடி ஜீவா, ரொம்ப சாரிடி. ஆமா, உன் பாட்டிக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 78. ஏய், என்ன பாக்குற? சொல்லு ஜீவா. என்ன நீ பேசாம இருக்க? சொல்லு ஜீவா. About done. நீ எப்படி இங்க? பாட்டி இந்த சாம்பாரோட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்காக என் பார்ட்டிக்கு வராம பாட்டி செத்துட்டாங்க அப்படி இப்படின்னு கதை அழுக்கிறியா? எல்லாம் இந்த சாம்பாரால வந்தது. ஹலோ, ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட காஃபி சாப்பிட வரியான்னு கேட்டேன். உடனே பறந்தடிச்சுட்டு ஓடி வராங்க. இன்னைக்கு தான் ப்ரோக்ராம் தான், நீங்கள் போங்க, நாளைக்கு கூட காஃபி சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன். இல்லை, உங்கள் கூட காஃபி சாப்பிட்றது தான் என்னோட ஒரே ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஐ திங்க் உங்கள் ஃப்ரெண்ட் என்ன ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மான்சா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். இல்லையா? போடா. Best friend Jeeva. Thank you. சூப்பர். ஏய், நிறுத்துங்க, போட்டோ எடுக்காதீங்க. இப்பதான் ஜீவா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, வேணாம், ப்ளீஸ் வேணாம். திவாகர், ப்ளீஸ் ஸ்டாப் இட். நான் மாட்டேன். ஐயோ. ஜோதி, ஜோதி, என்ன ஜீவா லைட்ட போட்டுக்கிட்டு? ஜோதி, ஒரு முக்கியமான விஷயம் ஜோதி, கேளேன். ஜோதி, கண்ண தோரா ஜீவா, ஒரு முக்கியமான விஷயம். ப்ளீஸ் 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 ஜோதி, கேளு ஜோதி. சொல்லு. நான் இன்னும் சொல்லவே இல்லையே. கேக்குறேன், சொல்லு. இது வரைக்கும் நான் இதை யார்கிட்டயும் சொல்லல. உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லிடாத. ஜான்சி தூங்கிட்டு இருக்கா, அதனால தான் இதை உன்கிட்ட சொல்றேன். வந்து
நான் ஒருத்தரை லவ் பண்றேன். என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏய், கேட்டுட்டு இருக்கல? எனக்கு ரொம்ப பயம் ஜோதி. நான் திக்குவாயின்னு ஆம்பளைங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்களோன்னு நான் அவங்க கூட பழகவே மாட்டேன். ஆனா இவர் அப்படி இல்ல, ரொம்ப நல்லவர். யாருன்னு தெரியுமா? அன்னைக்கு கிஃப்ட் ஷாப்ல என்னைய சுத்தி சுத்தி வந்து சிரிச்சிட்டு இருந்தாருன்னு ஜான்சி சொன்னார்ல, அவர் தான். அதான்ப்பா சாம்பார்னு சொன்னால. ஆனா அவர் சாம்பார் இல்ல, தயிர் சாதம், ரசம், வெத்த குழம்புன்னு வச்சுக்கலாம். வெத்த குழம்பு. அவரும் என்ன லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நேரடியா எதுவும் சொல்லல, நானும் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. எப்படி ஜோதி, நம்ம எப்படி ஒரு ஆம்பளை கிட்ட போய் லவ் பண்றோம்னு சொல்ல முடியும்? அவர் சொல்லட்டும், நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது ஜோதி. இன்னைக்கு மனசோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன்ல, அங்க அவரும் வந்திருந்தாரு. என்ன நிறைய போட்டோஸ் எடுத்தாரு. நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. அந்த போட்டோஸ் எல்லாம் அவர்கிட்டயே இருக்கு. கேட்டு வாங்குறதா இல்ல அப்படியே விட்டுடுறதான்னு தெரியல. எனக்கு அவரை நினைச்சா ஒரு கவிதை தோணுது. கேள. காதலுக்கு ரெக்கை முளைக்கும், யுகங்களை தாண்டும். காதல் உண்மை சொல்லும், காதல் பொய்யும் சொல்லும். காதல் சுவாசத்தை சமன்படுத்தும். ஆதலால் மேன்மக்களே காதல் செய்வீர். நல்லா இருக்கா? என்னடி நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஜோதி, ஜோதி, ஜோ, ஏதோ சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு. இவ்வளவு நேரமா தூங்கிட்டா இருந்தா? இல்ல, சொல்லு. உன்ன ஜீவா நல்லா தூங்கு. இடியட். இறங்கு வள்ளி. சரி, இப்படி இறங்காத, உள்ள போ. வள்ளி, வெளியே வா. வர மாட்டேன். வெளியே வா. முடியாது. வெளியே வான்னு சொல்றேன். வெளியே வா. வா. சூர்யா. வேண்டாம். வாம்மா. வேண்டாம். சரி, இப்படி போகாத. வள்ளி. சூர்யா, வள்ளி, சும்மா இரு. குழந்தை கத்துறாங்க. சும்மா இருன்னு சொல். இது உங்க குடும்பம் மேட்டருமா, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சூர்யா குட்டி, சூர்யா, நான் யாருன்னு தெரியுதா? நான் யாரு சொல்லு. நான் தான் உன் பாட்டி. சொல்லுமா, நான் தான் உன் பாட்டி. சொல்லு, உன் வாயால சொல்லு. சொல்லு. ஒரே ஒரு உம்மா குடு. உம்மா குடுமா. இங்க வந்துரு. மாமா, நீ ரொம்ப மோசம். ஸ்கூலுக்கு போற குழந்தையை வழிமறிச்சு இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? நீ யாரு கேக்குறதுக்கு? இவ என் பேத்தி. என் சொத்தெல்லாம் இவளுக்கு தான் எழுதி கொடுக்க போற. அவ ஸ்கூலுக்கு போகணுங்கிறது ஒண்ணு இல்ல. நீ இப்படி எல்லாம் பண்ண நான்
விட்டுருவேன். அண்ணாமலை இல்லடி, அந்த 7 மலைய வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. யாருடி அந்த அன்பரு? பரதேசி. அவனை உன் அண்ணன் சொன்னியாமே, அவனை வீட்டுக்கு வர சொல்லு, நானும் அவனான்னு பாத்துறேன். பரதேசி நாய். மாமா, முன்னெல்லாம் நீ நல்ல அம்மாவா இருந்த, இப்ப சரியான வில்லி ஆயிட்ட. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த அண்ணாமலை எதுக்கு? நானே போய் போலீஸ்ல என் குழந்தைய கடத்துறீங்கன்னு சொல்லி விட்டுருவேன். போலீஸ் தானே? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போடி. என் பேத்திக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல, ஜெயிலுக்கு கூட போக தயாரா இருக்க. என் புள்ள ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் பேத்திய கூட்டிட்டு ஊருக்கே போயிடுவேண்டி. அண்ணாமலை இல்ல, அந்த பட்டாளத்தாரே வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அம்மா, இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? இது நம்ம குழந்தை, நீ கூட்டிட்டு போமா. போ. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். போமா. போ. வாடா. வாடா ராஜா. அப்பா அப்பா எனக்கு இன்னைக்கு தமிழ் டெஸ்ட் இருக்கு, நான் போகலன்னா மிஸ் திட்டுவாங்கப்பா. வா ராஜா, வாடா செல்ல, நம்ம போலாம். வந்துடுறா, நம்ம ஊருக்கே போயிடலாம். சூர்யா குட்டி, சொன்னா கேளு. இன்னைக்கு ஒரு நாள்டா, பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல. இது பாரு, உனக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட் என்ன வேணாலும் வாங்கி தரேன். எங்க வேணாலும் போலாம், பீச், பார்க். அப்பா இது அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்னையும் வள்ளி வெளியே விட மாட்டாங்கப்பா. அப்பா வள்ளி பாவம்பா, ப்ளீஸ். வாமா, please, வாமா, பா. வீட்டுக்கு போலாம். வாமா, பாட்டிக்காக வாடா. வாமா பாட்டி போலாம். நான் அப்புறம் வரேன் பாட்டி. அவ ஏதோ டெஸ்ட்னு சொல்றால, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம். இன்னைக்கு போட்டுமா, அப்புறம் பாத்துக்கலாம். வள்ளி கிட்ட நாம எதுக்குமா சண்டை போடணும்? நாம சண்டை போட வேண்டியது அண்ணாமலை கிட்ட. போ, அண்ணாமலைக்கு சண்டை போடு, நீ தான் தோத்து போயிடுவ. என்னடி? யாரு தோத்து போயிடுவா? என் பொண்ணா என் வீட்டுல இருந்த வரைக்கும் லூசா இருந்தாலும் நல்லவளா இருந்த. எப்படி இப்படி மாறிட்ட? அம்மாவையே எதிர்த்து பேசுறியா? சரி சரி, எப்ப வீட்டுக்கு வர போற? நான் ஒண்ணும் வீட்டுக்கு வர மாட்டேன். மாமா, நான் லூசா இருந்தாலும் நான் புத்திசாலி. நீ பைத்தியக்காரி. அதான் நீ முட்டாளா இருக்க. என் சூரிய குட்டி தர போறியா இல்லையா? ஆஹா, நான் அனுப்ப மாட்டேன். நான் கூட்டிட்டு போப் போறேன். இல்லன்னா நான் அழுவேன், இங்கே அழுவேன். நான் அனுப்ப மாட்டேன். நான் கூட்டிட்டு போப் போறேன். ஏய், வள்ளி. அப்பா வள்ளி பாவம்பா. ஏய், கத்தாத. அம்மா, விடுமா. அவ கத்துறால, விடுமா. சூர்யா குட்டி, வா. சூர்யா, அடுத்த வாரம் வீட்டுக்கு வந்து ராஜா. வந்துருவேல? முத்து குடு குடு. கண்டிப்பா வந்துரு ராஜா. வா, வாடா. போ. ம். நீ உள்ள போடா. போ. எவிலி, போயிட்டு வரேன். பாய் பாட்டி, பாய் பா. டாடா. அட பட் போலாம். பாய் பாய் பா, பாய். அப்புறம் சொல்லுடி. அவன் பர்சு காலி. ஹலோ, யாரு? ஜீவா, நான் தான் பேசுறேன். 1 minute. ஹலோ. நேத்திக்கு பர்த்டேல எடுத்த போட்டோஸ்லாம் என் முன்னாடி தான் இருக்கு. அதுல நீங்க ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கேனா? ஆ? ஆ. ப்ளீஸ் அந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்களேன். ம்ஹும். எல்லா போட்டோயும் கொடுத்துட்றேன். ஆனா உங்களுக்கு கொம்பு முளைச்சு நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற ஒரு போட்டோவை மட்டும் நான் வச்சுக்கிறேன். எந்த போட்டோ? இ- என் முகத்துல எல்லாம் கேக் இருந்தது. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீங்க போட்டோ எடுத்தீங்களே, அதானே? ஐயோ, அந்த போட்டோல தான் நான் ரொம்ப அசிங்கமா இருப்பேன். ப்ளீஸ் அந்த போட்டோ என்கிட்ட கொடுத்துருங்களேன். நீங்க அந்த போட்டோல தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. அதை பிரிண்ட் போட்டு ப்ளோ அப் பண்ணி வீட்டு வாசல்ல திருஷ்டி பொம்மை மாதிரி மாட்ட மாட்டேன். வெல்கம், நல்வரவு அப்படின்னு எழுதி மாட்டுவேன். அப்புறம் அதை நிறைய காப்பீஸ் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் காப்பீஸ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் காப்பீஸ் கொடுப்பேன். ஐயோ,
அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் அந்த ஃபோட்டோ என்கிட்ட கொடுத்துருங்களேன். அதில் நான் நல்லாவே இருக்க மாட்டேன். இல்லை ஜீவா, நீங்கள் அதில் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் ஞாபகார்த்தமா அந்த ஃபோட்டோவை நானே வச்சுக்கிறேன்னு. உங்களுக்கு என் ஞாபகம் வந்ததுன்னா சொல்லுங்க, நானே உங்க நேர்ல வந்து நிக்கிறேன். ஐயோ, இப்படிலாம் பயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இதே மாதிரி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன். நீங்களே என் முன்னால வந்து நின்னாலும் நான் உங்களை பார்க்க மாட்டேன். என்ன ஜீவா இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன். சரி சரி, எல்லா ஃபோட்டோஸையும் நான் கொடுத்துருவேன். ஆனால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஜீவா. இப்போ கூட நான் ஓடிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். ஜீவா, எனக்கு மூச்சு விட கூட டைம் இல்லை. நம்ம 2 பேரும் காமனாக எங்கேயாவது ஒரு பிளேஸில் மீட் பண்ணலாமே. பேசாம பீச்சுக்கு வந்துருங்களேன். என்ன ஜீவா, வரீங்களா? வரேன். அப்புறம் ஜீவா, உங்க ஃப்ரெண்டு செம்மங்கி எங்க? இங்கதான் இருக்கா. அதை மட்டும் கூட்டு வந்துடாதீங்க. உங்க போட்டோவை மட்டும் அந்த செம்மங்கி பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணும். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நீங்க மட்டும் தனியா வாங்க. வரேன். ஓகே. ஏய் பொறும்போக்கு வீட்ல சொல்லிட்டு வந்தியா? நான் மன்னிச்சுக்கங்கண்ணா. ஜீவா, லைன்ல இருக்கீங்களா? இங்க வேற எதுவும் இல்லை, உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே மை மறந்து நடு ரோட்ல நின்றுட்டேன். ஆட்டோக்காரன் மாத்திட்டு போறான். ஓகே, வந்துருங்க. கலக்கிட்டே திவாகர், ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கு. குட் ஈவினிங். வாங்க ஜீவா. போட்டோஸ். தேங்க்ஸ். நான் வரேன். கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல. ஓஹோ, ஷூட்டிங். ஷூட்டிங். கூட்டமே இல்லை. மத்தியானம் ஷூட் பண்றாங்கல்ல, கூட்டம் இருக்காது. வாங்கல ஷூட்டிங் பார்ப்போம். வாங்க ஜீவா. யாரும் ஏதோ சொல்ல மாட்டாங்களே? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாங்க. தேங்க்ஸ். அப்புறம் அப்புறம் ஒரு டீ குடிச்சிட்டு பேசலாமே. டீ இங்கே? சேச்சி, ஒரு டீ கொடுங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் டீ கொடுப்பாங்களா? ப்ரொடியூசர் காசு தானே, குடிங்க. அப்புறம் ஜீவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அன்னைக்கும் இப்படிதான் முக்கியமான விஷயம் பேசணும்னு பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு என்ன
மானசா கிட்ட மாட்டி விட்டீங்களே அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அந்த மாதிரி இல்லை. சொல்லுங்க. ஜீவா, இந்த டீச்சர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, நான் கிளம்புறேன். என்ன ஜீவா அதுக்குள்ளே கிளம்புறீங்க? கொஞ்ச நேரம் பேசலாமே. இப்போது நான் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்கவே இல்லையே. நீங்கள் சொல்லவே இல்லையே. நான் ஒரு பத்திரிக்கையில் சீஃப் ரிப்போர்ட்டராக இருக்கேன். என்ன ஜீவா அப்படி பார்க்குறீங்க? என்னை பார்த்தா ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியலையா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. எந்த பத்திரிக்கை? சூரியன் பத்திரிக்கை. அண்ணாமலை, அன்வர். ஐயோ, உங்களுக்கு அவங்க 2 பேரையும் தெரியுமா? தெரியாது தெரியாது. உட்காருங்க. அப்புறம் ஜீவா, நான் சேலரி 6000 ரூபாய் வாங்குறேன். அது தவிர பேட்டா கன்வென்ஸ் வவுச்சரில் கையெழுத்து போட்டு அப்படி இப்படி ஒரு 8000 ரூபாய் வரும். இந்த சேலரியை வச்சு ஒரு பொண்ணை கண் கலங்காமல் காப்பாற்றுவேன். குழந்தை பிறந்தா கூட ப்ரீகேஜி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு இன்க்ரிமெண்ட் தருவாங்க. இல்லாட்டி நானே ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிடுவேன் ஜீவா. பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? சொல்லணும்னு தோணிச்சு. ஏன் தோணுச்சு? தோணிச்சு. அதான் ஏன்? அது வந்து ஜீவா, வந்து அது வந்து சொல்லுங்க. அது வந்து என்ன வந்து வந்து வந்துன்னு எழுதிட்டு இருக்க? சொல்ல வந்தது சொல்லி தொலையண்டா. நான் கிளம்புறேன் ஜீவா. என்னடி நீ? பின் என்னடி, இந்நேரம் நானா இருந்தா 20 பேருக்கு ஐ லவ் யூ சொல்லிருப்பேன். லவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் உட்காந்து சும்மா தோ ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தோம். கரடி. என்னது கரடியா? நான் கரடியா உனக்கு? சொல்லடி, நான் கரடியா உனக்கு? இல்ல நானும் சொல்லல. என்ன கரடி மனசா குழுப்பாடி ப்ளீஸ். இல்ல இல்ல. ஐயோ ஏய் விடு. ஐயோ ஆமாடி, நீ தாடி கரடி. நாகர்கோயில்ல ஒரு பொண்ணு ஈவ் டீச்சிங்னால தற்கொலை பண்ணிருக்கா. எல்லா பத்திரிக்கையில, வார பத்திரிக்கை, தின பத்திரிக்கையில எழுதிருக்காங்க. நீங்க அங்க தானே இருக்கீங்க? ஆமா மேடம். அங்கிருந்து ஒரு வார்த்தை எழுதி அனுப்ப முடியாதா? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. உங்க ஏரியால ஆத்துல மணல் எடுக்கிற விஷயத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியல் மேல லாரி ஏத்தி கொண்டு இருக்காங்க. தினப்பத்திரிக்கையில ஒரு 2 வார்த்தை எழுதுற மாதிரி 2 வார்த்தை எழுதி அனுப்பிருக்கீங்களே, என்ன இது? முதல்ல இந்த செல்போன் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. இது ஒரு புலனாய்வு பத்திரிக்கை. என்ன இது, கொலையா ஆக்சிடென்ட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி கொஞ்சம் எழுத வேண்டியதானே? என்ன அது? எப்படி அன்வர், இவங்களை வச்சு நான் எப்படி பத்திரிக்கை நடத்த முடியும் சொல்லுங்க? நீங்களே கேளுங்க. ஐயப்பன், சூரியன் பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறேன்னு கர்வமாக சொன்னால் மட்டும் போதாதுங்க. ஒழுங்காக வேலையும் செய்யணும். ப்ரெஸ் கார்டை நல்லா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறீங்க. தியேட்டரில் காமிச்சு சினிமா டிக்கெட் வாங்குறீங்க. போலீஸ் கிட்ட மாட்டினா ப்ரெஸ் கார்டை காமிச்சு தப்பிக்கிறீங்க. அப்படியே சார் வேலை செய்ய மாட்டேன்றீங்க. போலீஸ் பீட்டில் வாங்கி அனுப்புகிற நியூஸ் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஃபீல்ட் ஒர்க் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி டீட்டெயில் ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். அதை விட்டு நீங்கள் பாட்டு பாருங்க, மீட்டிங்ல இருக்கும்போது தயவு செஞ்சு செல்போனை ஆஃப் பண்ணுங்க. இல்லைன்னா வெளியே போய் பேசுங்க. போக வெளியே. சாரி மேடம். ப்ளீஸ். ஐயப்பன், உங்க கீழே வேலை பார்க்குற ஒரு ரிப்போர்ட்டர் தண்ணி அடிச்சு போய் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. சொல்லுங்க ஜீவா. உங்க கூட நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டீங்க? 2 தடவை ஃபோன் பண்ணேன். ஏன் கட் பண்ணீங்க? எங்க முதலாளிங்க 2 பேரும் என் முன்னாடி இருக்காங்க. எப்படி பேச முடியும்? முதலாளிங்க இருந்தா ஃபோன் பேசிட்டு வரேன்னு வெளியே போய் பேசிட்டு வர வேண்டியதானே? என் வேலை போயிடும் ஜீவா. அப்புறம் நான் சம்பளத்துக்கு என்ன பண்ணுவேன்? பணத்துக்கு எங்க போவேன்? ஏன் எப்ப பார்த்தாலும் காசுன்னே அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த வேலை போனா இன்னொரு வேலை. ஜீவா, வாழ்க்கையில காசு முக்கியம் இல்ல. சரி, எதுக்காக ஃபோன் பண்ண? நீங்க அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி சும்மாதான். சும்மா எதுக்கு பண்ணீங்க? உங்க வாய்ஸ் கேட்கணும் போல இருந்தது, அதான். என் வாய்ஸ் என்ன அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கா? ஆமா. சரி ஜீவா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஜீவா, ரொம்ப நாளா அது என் மனசுக்குள்ளேயே உறுத்திட்டு இருக்கு.
இன்னைக்கு அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்லை வேணா ஜீவா, எனக்கு பயமாக இருக்கு. நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், சும்மா சொல்லுங்க. இல்லை வேணா ஜீவா. அப்புறம் நான் சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், நீங்கள் பேச மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டுரும். இதெல்லாம் எதுக்கு? வேணாம் வேணாம், நான் சொல்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஹலோ. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த லவ் மேட்டர்லாம் ஆஃபீஸ் ஹார்ஸில் வச்சுக்கூடாதுன்னு. ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹார்ஸ் இங்கே கூடாது. ஓகே? ஹலோ ஜீவா. என்னாச்சு? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? 2 கரடிங்க வந்து பேசிட்டு போச்சு. கரடியா? ஆஃபீஸில் தானே இருக்கேன்னு சொன்னீங்க, எப்போ ஜூக்கு போனீங்க? ஐயோ, எங்கள் ஆஃபீஸ் அப்படி தான், ஜூ மாதிரி. ஓ, என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லை. இல்லை ஜீவா, எனக்கு பயமாக இருக்கு. வேணாம், நீங்கள் சத்தியமாக கோச்சிக்க மாட்டீங்களே? ஆஹா, கோச்சிக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், நான் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்கூடாது ஜீவா. அப்புறம் நீங்கள் என்கிட்ட பழைய மாதிரி பேசுவீங்கள்ல? ஆ, பேசுவேன். சத்தியமாக பேசுவீங்கள்ல? பேசுவேன், சொல்லுங்க. சொல்கிறேன் சொல்கிறேன். சொல்லுங்க திவாகர். ஐ லவ் யூ ஜீவா. மேட்ச் பாக்ஸ் இருக்குதா? இல்லைண்ணா, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அப்புறம் பப்ளிக் பிளேஸில் தம் அடிக்கிறது தப்பு, அதனால அட்வைஸா பொழந்துருவேன். என்னென்ன சொல்றா? என்ன சொல்றா? டேய் கைதா, இரு என்ன இரு. உன்ன மாதிரி ஒருத்தனை பொழந்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப பேசின போட்டுருவேன். அண்ணா இங்கே தானே வரேன்னு சொல்லியிருக்கான். வரட்டுண்ணே, வரட்டுன்னு பேசிக்கலாம். வரட்டும். ஃபோனில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறான். ஃபோன்லேயே ஐ லவ் வேற சொல்லிக்கிறான். ஐ லவ் யூ சொன்ன வையா வெத்தலவாக போட வச்சுறேண்ணே. வரட்டுண்ணே, இங்கே தானே வரணும் அவன். வரட்டும். பாப்பா ஃபோனில் அவங்க கையில் நைஸாக பேசி இங்கே தான் வர சொல்லிக்குது. வரட்டும். என்னட்டா ஆளை காணுமே? ஒருவேளை பாப்பா நம்மளை எங்கேயா தெரியுனுக்குதோ? இருக்குண்ணே, பார்ப்போம். பாப்பா சூடான விரலை 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 சூடான ஒரு கடலை கொடுங்களேன். கடலை 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 சூடான விரலை இந்தாங்க சார். கடலை 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 சூடான விரலை 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 சூடான விரலை கடலை கடலை கடலை. சாரி ஜீவா, தெரியாம பட்டேன் ஜீவா. நான் ஐ லவ் யூ சொன்னது பிடிக்காட்டி விட்டுருங்களேன். அதுக்காக ஏன் இப்படி லவ்? அப்படின்னா அவங்க உங்க ஆளுங்க இல்லையா? யார சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனை பண்றானா? பொழந்துடுறேன். ஐயோ, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான்.
அப்படியா? வாங்கண்ணே, நம்ம பாப்பா போய் தேடுவோம். வாங்கண்ணே. ஏன் பயந்துக்கிறீங்க? நான் எதுக்கு ரவுடிங்ல எல்லாம் கூட்டிட்டு வர போறேன்? இல்லை, ஒருவேளை நான் ஐ லவ் யூ சொன்னது பிடிக்காம ரவுடிங்கில் கூப்பிட்டு வந்தீங்களோன்னு நினச்சேன். என்ன ஜீவா, அப்படின்னா ஓகேவா? என்னங்க அப்படின்னா ஐ லவ் யூ இல்லையா? சூர்யா, என்னப்பா இப்ப போய் வர சொன்னீங்க? சூர்யா, உன்னை வீட்டுக்கும் கூட்டிட்டு போக முடியல, ஸ்கூல்ல வந்தும் பார்க்க முடியல. ஃபோன் பண்ணா வள்ளி பிரச்சனை பண்றா. அதான். ஆமா, உனக்கு வார வாரம் இந்த டைம்ல தான் பிடி கிளாஸா? இல்லப்பா, ஒரு வாரத்துல எங்களுக்கு 2 வாட்டி பிடி பீரியட். உங்களுக்கு என்ன எப்ப பார்க்க தோணுதோ அப்ப ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே? சரி. சூர்யா. அப்பா, நான் போறேன்ப்பா, ப்ளீஸ் பா. ஏய் சூர்யா, இந்த கூல் ட்ரிங்க் குடிச்சு. தேங்க்ஸ் பா. அப்பா பெருசா பாக்குறாரு. நான் போறேன்ப்பா, மிச்சத்தை நீங்க குடிச்சுக்கோங்க. சூர்யா. என்னப்பா? ஓகே பை. ஏய் இருடா. அம்மா, அப்பா வீட்டுக்கு எப்போ வர போற? நான் தனியா வர மாட்டேன், அம்மா கூட வரேன். பை. இத நீங்க மறக்க கூடாது. பை பா. ரெண்டு பொம்பளைகளை கட்டி ஏமாத்தி விட்டு ஒருத்திக்கிட்ட கூட உருப்படியா வாழ வக்கில்லாம இப்படி புறக்கடை வழியா வந்து பிள்ளைகிட்ட பாசத்தை முடிஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கியா? மாப்பிள வைக்கிறேன், அதுக்கு அணுகுண்டு வைக்கிறேன். ஒன்னோமலைங்கிற அணுகுண்டை கொண்டாந்து வச்சா நீ பஸ்பமாய் போயிடுவேன். அதுக்கு திரி யார் தெரியுமா? உன் தங்கச்சி வள்ளியம்மா தான். பத்த வைக்கிறேன் திரிய. சார், இது வந்துட்டு சார். ஏய் ஜீவா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் முடிவு பண்ணிட்டேன் ஜீவா, முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்டீங்க? நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து தான் வரேன். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும். கல்யாணமா? பரவாயில்ல ஜீவா, நீ போட்டிருக்கிற செல்வா கமிஸ் அசிங்கமா தான் இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோடய வந்துரு. ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு? ஏன் அவசரமா? எங்க அப்பா கிட்ட நம்ம 2 பேர் காதல் பத்தி எடுத்து சொன்னேன். அவர் ஒன்னு, திவாகர் உனக்கு அப்பாவோட சொத்து முக்கியமா இல்ல நீ காதலிக்கிற ஜீவா முக்கியமான்னு கேட்டாரு. சொத்தை போனா சம்பாதிக்கலாம், ஆனா ஜீவாவை சம்பாதிக்க முடியாதுன்னு அவரோட கோடிக்கணக்கான சொத்தை விட்டறிஞ்சிட்டு போட்டுக்கிற பேண்ட் டிஷர்ட்டோட வந்துட்டேன் ஜீவா. ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன ஜீவா, வாழ்வோ சாவோ, சொர்க்கமோ நரகமோ, சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, தூங்குறோமோ தூங்கலையோ, ஃப்ளாட்டோ பிளாட்ஃபார்மோ, ஆக மொத்தத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும். கிளம்பு ஜீவா, தாலி கூட ரெடியா தான் இருக்கு, வா கிளம்பு. இல்ல இல்ல, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. இப்படி ஐயோ, மேனேஜர் வந்துட்டாரு. 1 minute. திவாகர், ஜீவா, மேனேஜர் கிட்ட நம்மளை பத்தி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அவர் தான் நம்ம 2 பேருக்கு சாட்சி கையெழுத்து. நான் வாசல்ல வெயிட் பண்றேன். எண்ணி 10 நிமிஷம். நீ வர 10 minutes கமிங் டவுன். ஓகே?
என்னடி ஷாக்காய் நிக்கிற? என்ன சொன்னாரு மேனேஜர் கிட்ட? முதல்ல அவன் உன்கிட்ட என்ன சொன்னாங்கறத முதல்ல சொல்லு. இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜா? மேனேஜர் தான் சாட்சி கழுத்து போடுறாருன்னு என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியா சொன்னா அந்த சாம்பார்? மேனேஜர் என்ன தெரியுமா சொன்னா? என்ன? ஃபேஷன் டிசைனை பத்தி இன்டர்வியூ எடுக்க வரேன்னு சொன்னா. இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கான். எனக்கு எப்படி ஒரு ஷாக் கொடுத்தான் தெரியுமா? இருக்கு அவனுக்கு. இன்னைக்கு ஈவினிங் நான் அவனுக்கு ஒரு ஷாக் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன்னோட எடிட்டர் தான் என் அம்மான்னு சொல்லு. ஐயா அந்த இடத்துல காணாம போயிடுவான். அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு. இன்னைக்கு இருக்கு ஷாக் தரேன். சாந்தி, நீ இந்த வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சு துணி துவைச்சு சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வேலைக்காரியா தான் இருக்கணும். நீ கொடுக்குற டார்ச்சர்ல உலகநாத ஒன்ன விட்டு விலகி போய் அண்ணாமலை கிட்டயும் அவ குழந்தைகிட்டயும் போயிட்டு இருக்கான். இத பாரு, இந்த வீட்ல நீ யார் பேச்சையும் கேட்க கூடாது, உங்க அண்ணன் பேச்சையும் கேட்க கூடாது. என் பேச்ச மட்டும் தான் கேட்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உலகநாதனுக்கு போன் வந்தது. அது அண்ணாமலை கிட்டே தான் வந்திருக்கணும். அதான் உடனே கிளம்பி போறா. போறதுக்கு முன்னாடி உன்னை எவ்வளவு வெறுப்பா பார்த்தான் தெரியுமா? இத பாரு, சும்மா எரிச்சிடுவேன்னு டைலாக் பேசினா போதாது, நிஜமாவே எரிக்கணும். இப்ப நேரா உலகநாத அண்ணாமலை பார்க்க தான் போறா. நீ உடனே கிளம்பி போய் ஆஸ்பத்திரியில பாரு. உலகநாதனும் அண்ணாமலை அங்க இருந்தா எரிச்சிடு, உண்மையிலேயே எரிச்சிடு. உன்னை யாரும் ஜெயில போட மாட்டாங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க. புரியுதா? நான் சொல்றத மட்டும் கேளு, அதான் உனக்கு நல்லது. போ போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.